கடைக்கோடியில் இருக்கும் வீரர் வீராங்கனைகளை தலைநகருக்கு அழைத்து வந்து அவர்களின் திறமையை அடையாளப்படுத்தும் வாலிபால் சாம்பியன்ஷிப் தொடரின் முக்கியத்துவம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை நேரு விளையாட்டு மைதானம் மற்றும் எழும்பூர் ராதாகிருஷ்ணன் மைதானங்களில் 5 நாட்கள் பள்ளி கல்லூரி அணிகளுக்கிடையிலான வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாவட்ட அளவில் போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தனித்தனியாக மாநில அளவில் சாம்பியன்ஷிப் போட்டிகளாக நடத்தப்படுகின்றன. இதில் தமிழ்நாடு முழுவதும் 80 அணிகள் 1200 வீரர்கள் களமாடுகின்றனர். கொரோனா, சங்க பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளாக போட்டிகள் நடத்தப்படாமலேயே இருந்தது. நடப்பாண்டில் மீண்டும் துளிர்விட தொடங்கியிருப்பது பள்ளி அளவிலான சிறந்த வீரர்கள் கல்லூரிகளில் சேர்வதற்கும் கல்லூரி அளவிலான வீரர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இதுக்கப்புறமா இவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் காலேஜ் லெவலுக்கு போகிறதுக்கும் யூனிவர்சிட்டி வாங்குறதுக்கும் ஸ்டேட் வாங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் லெவலில் அவங்க விளையாடும் போது அவங்க வந்து அவங்களுடைய ஃபியூச்சரை செட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக ஒரு எலைட் பிளேயர் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஃபியூச்சரை செட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை சென்னையை கண்டிராத கடைக்கோடி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி வீராங்கனைகளை தலைநகருக்கு வரவழைத்து அவர்களின் திறமையை அங்கீகரித்துள்ளது இந்த சாம்பியன்ஷிப் தொடர். நாங்கள் இப்போதான் வாலிபால் மேட்ச்க்கு வந்துட்டு இப்போதான் வெளியே வந்திருக்கோம். நாங்கள் விளையாடுறதுக்கு எங்கள் கேமை டெவலப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே இருக்க நிறையா பெரிய பெரிய டீமை பார்த்து நாங்கள் வந்துட்டு இன்னும் எங்கள் கேமை டெவலப் பண்ணணும் அப்படின்னு எங்கள் கேமை எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடும் ஒவ்வொரு வீரருக்கும் பள்ளி கல்லூரி அளவிலான போட்டிகள் என்பது அவர்கள் வெற்றியின் முதல் படியாக திகழ்கிறது. தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறை வீரர்களை உருவாக்க இதுபோன்ற தொடர்கள் நடத்தப்படுவது அவசியம் என்கின்றனர் விளையாட்டை வாழ்க்கையாக தேர்ந்தெடுத்துள்ள வீரர்கள். இது மாதிரி நிறைய மேட்ச் நடத்தினா எங்களுக்கு என் கேம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். சென்னை நடக்கும்போது நாங்கள் நல்லா வெளியே தெரிவோம். இதில் எங்களோட ஃபியூச்சருக்கு நல்ல யூஸ் ஆகும். எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எங்கள் அப்பா வந்து டிரைவர். நாங்கள் இது மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்தினா நாங்கள் வந்து நிறைய என்னோட ஜாபுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் என்னோட ஆம்பிஷனை நான் அடைய முடியும். அனைத்து துறைகளுக்கும் அடிப்படை என்பது மிக மிக அவசியம் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அதை சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள சிரமங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒலிம்பிக் ஆடுகளத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த கால்கள் அலங்கரிக்க வேண்டும் என்றால் இதுபோன்ற போட்டிகள் சர்வதேச தரத்தில் நடத்தப்படுவது மிக மிக அவசியம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சடையாண்டி.